hello, வணக்கம் and welcome to the show. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படம்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எல்லா மூவி அப்டேட்ஸுமே பார்ப்போம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் மாய புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டஸியான மூவி. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமா ஜெயபிரகாஷ். அவங்களோட டைரக்ஷனில் ஸ்ரீகாந்த், அசோக், அபர்ணதி இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய போஸ்டர், டீசர், ட்ரைலர் எல்லாம் ரொம்ப ஃபேண்டசிக்கலாக இருந்தாலுமே படம் எப்படி இருக்குது, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், அதாவது ஓப்பனிங் டேல உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh எடுத்திருக்காங்க. செகண்ட் டே வந்து 2 lakhs, 3 lakhs இப்படியே தான் மெயின்டைனாக இருக்குது ஓரளவுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் மாய புத்தகம் 18 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. 5 வருஷமா பூட்டி கிடந்த வீடு. நம்ம ஷூட் லொகேஷன் இதுதான். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் போன வாரம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்தியன் பார்ட் 2. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 150 கோடி செலவு பண்ணி இந்த இந்தியன் பார்ட் 2 திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. படம் வந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். இது வரைக்கும் இந்த 2 வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 crores எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் வருத்தமான உண்மை. வணக்கம் இந்தியா. இந்தியன் இஸ் பேக். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்தியன் பார்ட் 2 அப்படிங்கிற மிகப்பெரிய படத்து கூட போட்டி போட்டு டீன்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவ்வளோ பெரிய படத்து கூட போட்டி போடும்போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு எப்படிரா இவருக்கு இந்த கட்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல. ஸோ இந்த படம் வந்து இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பனிங் டேல உங்களுக்கு 8 லட்சம் தான் கிடச்சிது. ஏன்னா படத்தை பற்றி பெருசாக நம்ம எதுவும் ரிவ்யூஸ் தெரியாதனால ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் இந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசென்ட் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லையும் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. எப்பலேருந்து இங்கே இருக்கீங்க? நான் செத்ததுலேருந்தே இங்கே தான்பா இருக்கிறேன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. அதுதான் கல்கி 2898 AD அப்படிங்கிற திரைப்படம். மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்கோட மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் யாராலுமே மறுக்க முடியாது. தமிழில் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் 18 கோடி, கன்னடத்தில் 5 கோடி. ஆனால் தெலுங்கு மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் கிட்டத்தட்ட 600 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1008 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்கி திரைப்படமுமே 1000 crore கலெக்ஷன் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. மாதவா. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை பிரம்மாண்டமான திரைப்படங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் யதார்த்தமான ஒரு கதை மூலமாக யதார்த்தமான ஒரு நடிப்பில் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. மகாராஜா திரைப்படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி தான். ஆனால் இது வரைக்கும் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு 50 கோடி, தெலுங்கில் ஒரு 13 கோடி, மற்ற லாங்குவேஜஸ் அப்படி இப்படின்னு எடுத்து பார்த்தா இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் இது வரைக்கும் 100 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூப்பரான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டீம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லயும் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு, எஃப்ஐஆர் போடலாம் வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? தயவு செஞ்சு என் லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதா அப்படிங்கிற திரைப்படம் தான். டேரக்டர் சுகன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன படம் எடுக்கணும்னு முக்கியம் இல்லை, அது எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 23 hours and 23 minutesக்குள்ளே இந்த மொத்த படத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஷார்ட்டஸ்ட் வந்து டியூரேஷன் நினைக்கிறேன் இருக்கிறதுலையே. ஸோ இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. கலெக்ஷன் மூலமாக வந்து இவங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வார பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம்.
செக்மெண்ட்ல ஒரு ரிலீஸ் படமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன படம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் வந்து ஆக்டர் தனுஷோட பர்த்டே, அதாவது ஜூலை 28. அதை முன்னிட்டு ஜூலை 26 புதுப்பேட்டை அப்படிங்கிற திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு எப்பிக் ஃபிலிம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அந்த படத்துக்கு பெரிய வசூல் கிடைக்கல. அட்லீஸ்ட் இப்போ கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். பொறுமையா, பொறுமை. குணா பழனிசாமி டைரக்ஷனில் இந்த வாரம் நியூ என்ட்ரி இடம் பிடிச்சிருக்க ஒரு திரைப்படம் தான் விண்ணுடன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படமும் ஜூலை 26 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த விண்ணுடன் படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் குமார், ஷாலினி, யாழினி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டிலும் சரி, ஆக்டர்ஸும் சரி ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். பொண்ணுங்க எப்பவுமே லவ் உடனே சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் பிக்கு பண்ணுவாளுங்க, போக்கு காட்டுவாங்க. அதே நீ விலகி போனு ஏன் அவளெல்லாம் தேடி வருவாங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 2 என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 படங்கள் வந்து ஷெட்யூலில் காத்துட்ருக்கு. அதில் எந்த படத்தை பற்றி முதல்ல பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரப்போர் அப்படிங்கிற திரைப்படம் தான். ஸ்ரீவெற்றி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் அவரே நடிக்கவும் செஞ்சுருக்காரு. கூட இணைந்து அபர்ணதி, சுரேஷ் மேனன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விளையாட்டுங்கிறது 2 ஜாதிக்கு இடையில நடக்கிற விஷயம் கிடையாது, 2 திறமைசாலிக்கு நடுவில் நடக்கிற விஷயம். பாரி இளவழகனுடைய டைரக்ஷனில் ஜமா அப்படிங்கிற திரைப்படமும் ஷெட்யூலில் காத்துட்ருக்கு. இந்த படத்தையும் ஆகஸ்ட் 2 தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்யூட்டான அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. அண்ட் பாரி இளவழகனே வந்து நடிச்சிருக்காரு, டைரக்ட் மட்டும் பண்ணது இல்லாமல். படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் ஒரு அழகான திரைப்படமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தை போய் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். இப்படி தன்மானத்தெல்லாம் விட்டு கெஞ்சி கெஞ்சி யாருக்காக இதெல்லாம் பண்ணுறேன்? ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஹாரர் படமும் இடம் பிடிச்சிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சி. டைட்டில் கேட்கும் போது நமக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்டலான ஃபிலிம் அப்படின்னு தோண வைக்குது. பட் இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம். ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சந்தீப் கிஷன், ஜிவி பிரகாஷ்குமார்லாம் நடிச்சிருக்காங்க. படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தடை செய்யப்பட்ட பகுதியா? அப்ப கண்டிப்பா உள்ள போணுமே. போட் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. நீங்கள் போட் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துட்டு இது ஒரு இங்கிலீஷ் படம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது தமிழ் படம் தான். சிம்பு தேவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் யோகி பாபு, MS பாஸ்கர், கௌரி ஜி கிஷன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டிலுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜப்பான் விமானத்தை அமைச்சது ஹிட்லர் அம்மன் சரியான லூஸா இருப்பான் பொழுது. அப்ப சர்ச்சில், ஸ்டாலின், சார்லஸ், ரூஸ்வெல்ட் எல்லாம் நார்மலா லூஸ் இல்லையா? அவங்க எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்தை இத்தனை நாளாக மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் தான் சொல்லிட்டு இருந்தேன். சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஆகஸ்ட் 2 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன். அவரோட டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், பிரியா பவானி சங்கர், சரத்குமார்னு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் இருக்காங்க. விஜய் ஆண்டனியோட டைட்டில் மட்டும் இல்லை, படமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி விஜய் ஆண்டனியை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க யாரு? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில தானே இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். அடுத்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 2 உங்களுடைய வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. அதில் இன்னொரு திரைப்படம் தான் வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற திரைப்படம். RGK தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நகுல், அர்ச்சனா, KS ரவிக்குமார்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டரில் போய் எல்லா படத்தையும் வரிசையாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 3ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு மாத்திரை கொடுத்து காலி பண்ணிட்டு இவரை தூக்கி உள்ள போடுங்க. தப்பு தப்பா படம் எடுத்தோமா, மக்களை குஷிப்படுத்தினோமா, கல்லா கட்டணமான்னு இல்லாமல் எதுக்கே தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த வேலை. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த P2 அப்படிங்கிற திரைப்படத்தை சிவம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் டைட்டிலில் P2ன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. படம் போய் பார்த்தா ஓரளவுக்கு அந்த கதையில் ரிலேட் ஆகிற மாதிரி ஏதாவது டைட்டிலோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகஸ்ட் 9 தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த வாரம் ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டுக்கு வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக, நம்ம நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்கன்றதுக்காக அடுத்தவங்க துன்புறுத்துறவங்களுக்கு பேர் தான் ஹேட் கிரைம்ஸ்.
ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹாலிடேஸ் டார்கெட் பண்ணி. அதில் ஒரு திரைப்படம் தான் ரகு தாத்தா அப்படிங்கிற திரைப்படம். சுமன் குமாரோட டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர், தேவதர்ஷினி எல்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே கீர்த்தி சுரேஷ் எல்லா இடத்துக்கும் ப்ரமோஷன் வராங்க இந்த படத்துக்காக தான். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி படத்தை பார்ப்போம். என் கருத்து வெகுஜனத்துக்கு போய் சேரணும்னா மெட்ராஸ் போனா தான் முடியும். இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா. நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல மின்மினி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இந்த மின்மினி படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிதா ஷமீம். அவங்களுடைய டைரக்ஷனில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு கத்தீஜா ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் கத்தீஜா ரஹ்மான் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ரஹ்மான் அவர்களுடைய பொண்ணு தான். ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதும் தேட்டரில் போய் பார்ப்போம். யாருதான் இருளுக்கு அப்புறம் தெரியிற வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த வெளிச்சம் அவனை ஒண்ணுமே செஞ்சிடல. நாகராஜ் கருப்பையா அவர்களுடைய டைரக்ஷனில் வீராயி மக்கள் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யாராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா சங்கர், ஜி மாரிமுத்து, வேலா ராமமூர்த்தின்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க ஒரு திரைப்படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி பர்சன், ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி பர்சனாக நீங்கள் வந்து குடும்பத்தோட தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். எப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆகஸ்ட் 9. அத்தை மைனை கட்டிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், அது நடக்கணுமே. சொந்த பந்தன்னு கூடி வாழ்றதாம்மா வாழ்க்கை. மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இந்த படத்தை பற்றி ஒரு 2-3 தடவை சொல்லிட்டேன். இப்போ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி அடுத்த வாரம் இது வேறு செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தகன் திரைப்படம் தான். இந்த படத்தை தியாகராஜன் டைரக்ட் பண்ணி அந்த டைரக்ஷனில் பிரசாந்த், பிரியா ஆனந்த்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அண்ட் எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படின்னு வந்து டேட்டும் கொடுத்துட்டாங்க. இத்தனை நாள் நம்ம அப்டேட் கேட்டது அவங்க காதில் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். வெளியில வா. நான் சொல்லியிருந்தேன்ல ஆகஸ்ட் 15 டார்கெட் பண்ணி நிறைய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அதில் ஒரு சூப்பர் டூப்பர் படம், அதாவது அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு சூப்பர் டூப்பர், பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. அதுதான் டிமாண்டி காலனி பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சைலண்ட் த்ரில்லர் ஹிட்டாக கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி பார்ட் 2ம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் வந்து எல்லோரும் உங்கள் சீட்டை பிளாக் பண்ணிடுங்க தேட்டரில். இப்போவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஸ்ரீனி கிட்ட நம்மால பேச முடியலன்னா இத்தனை படங்கள் கூட சேர்ந்து மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்ல லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஏன்னா வந்து இந்த படத்தை நிறைய தடவை நம்ம பேசியாச்சு, தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் தான். அட் லாஸ்ட்டுங்க ஃபைனலி வந்து ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பல டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி போஸ்ட்பாண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, ரிலீஸ் ஆனாலும் ஆகலனாலும் எல்லா மனநிலையும் நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அப்போ தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் விஜே நர்மதா. யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.